கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் கேரளாவை சார்ந்த வர்க்கீஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக 28 வயது நிரம்பின அவங்களுடைய மகன் ரூபன் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். விசேஷமாக கேரளாவிலிருந்து அழைத்த அன்பு சகோதரர் வர்க்கீஸ் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளுவீராக. அன்பு மகன் ரூபனுக்கு நல்ல வேலையை கொடுத்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உதவி செய்ய யாரும் இல்லையோ. உங்களை பார்த்து சர்வ வல்லமையில் தேவன் கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையோ, நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, இந்த 2 வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இக்கட்டிலே நான் உங்களுக்கு உதவி செய்வேன், மனுஷனுடைய உதவி விருதா. அப்போ நான் ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இக்கட்டு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உதவி செய்வான். எந்த விதத்திலும் மனுஷனால் உதவி செய்ய முடியாது, மனுஷனால் உதவி செய்ய முடியாது. உண்மை அதுதாங்க, மனுஷனால் உதவி செய்ய முடியாது. ஒரு சகோதரருடைய ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அவருடைய சகலபாடி, அவருடைய மனைவியுடைய தங்கை கணவர் பல கோடிக்கு அதிபதி, அவர் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்திட்டார். ஆனால் இவங்க அவருடைய வீட்டுக்கு சென்னையில் இருக்கிற அவருடைய சகலப்பாடி வீட்டில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே போய் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. என்ன காரியம்னா, அந்த சகலப்பாடி மறித்து விட்டா. உயிருக்கு போராடினது அண்ணன், ஆனால் மறித்தது அவருடைய சகோதரன். அவரால் உதவி செய்ய முடியல. இன்னைக்கு அதுதான் உலகம். உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டு வரும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உதவி வருகிற கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்க. இக்கட்டான சூழ்நிலையில், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் உதவி செய்வா. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை தொழுது கொள்வதற்காக, கர்த்தருடைய பாதத்தில் உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்காக மிஸ்பாவிலே கூடுகிறார்கள். இதை தெரிந்து கொண்ட பெலிஸ்தேருடைய அதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளை கொள்ளையடிக்கும்படிக்கு, அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு வருகிறார்கள். கவனிச்சு பாருங்களேன், இவங்க யுத்தத்துக்கு வரலை, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்களை தேடி பிரச்சனை வருது. அதுதான் உலகம். ஆண்டவரை தேட தேட உங்களை தேடி பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையில் கர்த்தர் உதவி செய்வா. சாமுவேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூச்சல் போடுகிறார்கள், எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். சாமுவேல் ஜெபிக்கிறான்,
கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தா, இடி முழக்கங்களை ஏற்படுத்தினால், மின்னல்களை ஏற்படுத்தினால், அவர்கள் அப்படியே பட்டு விழுந்தார்கள். ஆண்டவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் எந்த சக்தியும் நிற்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இடி முழக்கங்களை கர்த்தர் உண்டு பண்ணினா, மின்னல்களை உண்டு பண்ணினா, வேதம் சொல்கிறது அவர்கள் பட்டு விழுந்தார்கள். அந்த இடத்திற்குத்தான் எபனேசர் என்று பெயரிட்டார்கள். 1 சாமுவேல் 7:12 வாசித்து பாருங்க. சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாய் ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிட்டார்கள். எபனேசராகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையோ? எபனேசர் இருக்கிறார். எபனேசர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் காரியத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறா? மனுஷங்க இல்லை, வேண்டாம். ஆனால் சர்வ வல்லமையில் தேவன் உதவி செய்வா. என்னுடைய நண்பனுடைய தங்கை, என் நண்பனுடைய தகப்பனார் இறந்து விட்டார். என் நண்பன் தான் அந்த குடும்பத்திற்கு மூத்த தலைமகன். அவங்களுக்கு 3 தங்கச்சி உண்டு. 3 தங்கச்சிமார் திருமணத்தை எப்படி நடத்துவது? அவர் மிகவும் வேதனை அடைந்தார். முதலாவது தங்கச்சிக்கு திருமண காரியத்தை எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சீட்டு போட்டாங்க, அந்த சீட்டு விழலை. நகை ஒருத்தங்கிட்ட கடன் கேட்டாங்க, அந்த கடன் கிடைக்கல. மிகுந்த வேதனையோடு இருக்கும் பொழுது அவங்க அப்பாவுடைய தங்கைமார், 3 தங்கைமாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 3 தங்கைமாரும் தன் மருமகளை பார்த்து எங்கள் நகையெல்லாம் கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அவருடைய கண்களிலே கண்ணீர், மணமகளுடைய கண்களிலே கண்ணீர். நகை இன்னும் வரல அத்தை, இன்னும் வரல. இப்போ 3 பேர் இருதயத்திலும் கர்த்தர் இடைப்பட்டா. ஒவ்வொருவரும் ஆளுக்கு 5 பவுன் 5 பவுன் போடுறேன்னு சொல்லி நல்லபடியாக அந்த நகையை போட்டு திருமணத்தை நடத்தி மீதி எடுக்க உதவி செய்தான். தங்கம் மீதி கிடைத்தது, பணம் மீதி கிடைச்சது. கர்த்தர் உதவி செய்தான். உதவி செய்ய யாரும் இல்லையோ? கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. என்னைக்கும் 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 நான் மனுஷன்ட்ட உதவியை கேட்க மாட்டேன், என் தேவன்கிட்ட கேட்பேன்னு சொல்லி பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும், மாற்றமே இல்லை. ஒரு முறை இயேசு சீரு சிதோன் பகுதி வழியாய் கடந்து செல்கிறதை கேள்விப்பட்டு அந்த பகுதியில் குடியிருக்கிற கானானிய தாயார் இயேசுவை தேடி போகிறாங்க. இயேசுவிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே என் மகளுக்கு உதவி செய்யும். இயேசு மௌனமாக இருக்கிறார். சீசர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே இவன் நம்மளை பின்பற்றி வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது செய்து அனுப்பும். மத்தேயு 15வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்தருளும். ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு உதவி செய்து மகளுக்குள் இருக்கிற எல்லா பிசாசின் கிரைகளை அழித்து போட்டாரே. உங்களுக்கு உதவி செய்வா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரைகளை அழித்து போடுவா. உங்கள் தொழிலுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் கிரைகளை அழித்து போடுவா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற பிசாசின் கிரைகளை அழித்து போடுவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து, எபனேசராகிய நான் இருக்கிறேன், நான் உதவி செய்வேன் என்று சொன்னீரே, நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் உதவியை எதிர்பார்த்தும் இடத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். உதவி செய்ய யாரும் இல்லையோ? எபனேசர் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.